வெள்ளாளப்பட்டி, நாயக்கர்பட்டி, அரிட்டாப்பட்டி, அந்த மேலூர் பகுதியில் சமீபத்தில் இந்த டங்ஸ்டன் மைனிங் அது சம்பந்தமாக பாதிப்புக்குள்ளா இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தினுடைய தலைவர்கள் அம்பலக்கார ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லா தலைவர்களையும் கூட்டு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை. ஆனா காலத்தினுடைய அருமை கருதி எங்களோடு இன்னைக்கு ஒரு 10 அம்பலக்கார ஐயா அங்கிருந்து வந்திருந்தாங்க. நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்த பகுதியில போட்டியிட்டு மக்களுடைய மனதை வென்றிருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்கள், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி ஐயா அவர்கள், டெல்லியில நம்முடைய அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள், நம்முடைய 2 மாவட்ட தலைவர்கள் ராஜசிம்மன் அவர்கள், அண்ணன் மகா சசீந்திரன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா எல்லோரும் இணைந்து இன்னைக்கு ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சோம். இந்த துறையினுடைய அமைச்சர் மிக பொறுமையாக அம்பலக்காரர் ஐயா அந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் எடுத்துரைச்சாங்க. குறிப்பா இந்த டங்ஸ்டன் மைனிங் அதனால பாதிப்புக்குள்ளா இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன, நீர்நிலை பிரதேசங்கள், கோவில்கள், சமணப்படுக்கைகள், ஒருபோக விவசாயிகள் சார்பாக பேசினாங்க. குறிப்பாக பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனம் அதையெல்லாம் பொறுமையாக நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கேட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு இந்த மைனிங் திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு, இது முதல்ல இருந்தே நண்பர்களுக்கு தெரியும், 2021 செப்டம்பர் 14 ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்திற்கு பதில் எழுதிய பொழுது கூட மாநில அரசு குறிப்பாக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு சொல்றாங்க. 193 ஹெக்டர் 477 ஏக்கர் எங்கேயும் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசு வைக்கல. அதன் பிறகுதான் இந்த மைனிங்கே போகுது, ஆக்ஷன் போகுது. இது நவம்பர் 2024 7 ஒரு தனியார் நிறுவனம் ஆக்ஷன்ல எடுத்த பிறகு கிராம மக்கள் அப்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் உடனடியாக நம்முடைய மந்திரி ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சு அதை நிறுத்தி வச்சோம். கிராம மக்கள் அவர்கள் இன்னைக்கு வந்திருப்பது 2 கோரிக்கை. ஒன்று, நிறுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்வதற்கு. அதே போல கிராம மக்கள் முழுமையாக 4981.64 ஏக்கர் முழுமையாக இந்த பகுதியிலிருந்து மைனிங் வரக்கூடாது. பல்லுயிர் தளம் மட்டுமல்ல, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டுமல்ல, முழுமையா வேண்டாம். எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பனா இருக்கிறாங்க. பிரதமர் மோடி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய அம்பலக்காரர் ஐயா எல்லாம் குறிப்பிட்டு பேசினாங்க. அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், குறிப்பா இந்த நாயக்கர்பட்டி, வெள்ளாளப்பட்டி டங்ஸ்டன் பிளாக் 4981 ஏக்கர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதிகாரப்பூர்வமாக நாளை வர இருக்கு. அதிகாரப்பூர்வமாக நாளை மத்திய அரசு நாளை வர இருக்கு. கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் நேரடியா நம்முடைய பிரதமர் ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு, அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியா பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு பேசி, நாளை மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயாவுக்கு அமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்துட்டாங்க, ஒட்டுமொத்தமா உறுதி கொடுத்துட்டாங்க. அது அம்பலக்கார ஐயாவுக்கு தெரியும். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. அதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தோமோ அதை காப்பாற்றி இருக்கின்றோம். அவங்க கிராமத்துல போய் உறுதிமொழி கொடுத்ததை காப்பாற்றி இருக்கிறோம். 4981 ஏக்கர்ல மைனிங் வராது என்கின்ற உறுதிமொழியை கொடுத்தோம். அதை நாங்கள் காப்பாற்றி இருக்கின்றோம். நாளை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாக செய்தி குறிப்பு வரும். திட்டம் மதுரையில மட்டும் வராதா, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிலே வராதா? அண்ணா, டங்ஸ்டன் திட்டத்தை பொறுத்தவரை குறிப்பா இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். அண்ணா, உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை மைனிங் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் நடக்குது. சிமெண்ட்டுக்கு மைனிங் நடக்குது, கல்லுக்கு நடக்குது. இது ஒரு அரிதான பொருளாக இருந்தாலும் கூட இந்த பகுதி ஒரு வித்தியாசமான பிரத்யேகமான பகுதி. நீர்நிலைகள், சமணப்படுகைகள், கோவில்கள், கள்ளழகர் கோவில் இருந்து எல்லாம் இருக்கு. அதனால இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 20,000 மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு கிராமங்கள் இருக்கு. இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். நாளை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. இந்த திட்டம் வேறு பகுதியில் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? தமிழ்நாட்டுல வேறு பகுதியில் வேற பகுதியில் டங்ஸ்டன் இல்லையாங்கண்ணா. இந்த பகுதியில தான் 2021 14 செப்டம்பர்ல ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கையின்படி இங்க டங்ஸ்டன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதன்படிதான் ஆக்ஷன் நடக்குது. அதனால ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எந்த மைனிங்லயும் மத்திய அரசுக்கு ₹1 வரப்போறது இல்லைங்கண்ணா. மாநில அரசுக்கு பிரீமியம், அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் DMF. மத்திய அரசுக்கு மைனிங்ல ₹1 தமிழகத்திலிருந்து வருவாய் வராது. இந்தியாவில் எங்கேயுமே வருவாய் வராது. இன்னைக்கு கிராம மக்களுடைய கோரிக்கை ஏற்று எப்பொழுதுமே பிரதமர் அவர்களை பொறுத்தவரை விவசாயிகளுடைய நண்பனா தான் இருந்திருக்கிறார்.
அது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலிருந்து ஒன்னொன்னும் பாருங்க. அதனால் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடினாங்க. பிரதமர் ஐயாவை நம்பினாங்க. பிரதமர் ஐயா கைவிடல. நாளை மகிழ்ச்சிகரமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளைக்கு. சார் அண்ணாமலை சார், டங்ஸ்டன் விவகாரத்துல தமிழக அரசு வந்து மக்களை ஏமாத்தி இருக்கீங்க. ரெட்டை வேடம் போட்டு தமிழக பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. நான் ஒரு அரசியல் கட்சியை குறை சொல்ல விரும்பலீங்க. மத்திய அரசு ஒரு நிமிஷம், நாம் ஒரு அரசியல் கட்சியை இங்க குறை சொல்ல விரும்பலீங்கன்னா நான் தேதி வாரியா சொல்லிட்டேன். மத்திய அரசு மாநில அரசு கேட்டாங்க, மாநில அரசு கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுதும் பொழுது எங்கேயும் நிறுத்துங்கன்னு மாநில அரசு சொல்லல. அதனால இந்த இடத்துக்கு நான் அரசியல் பண்ண விரும்பலீங்கன்னா அமலக்காரர் ஐயா இருக்கிறாங்க. நாங்க உறுதிமொழி கொடுத்தோம், இன்னைக்கு நாங்க அதை செஞ்சு காட்டி இருக்கிறோம். பிரதமர் அவர்கள் மற்றும் ஒரு முறை தமிழகத்திற்காக மக்களோடு விவசாயிகளோடு நிற்பார்கள் என்பதை மறுபடியும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தமிழக மக்களுக்கு நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், இன்னைக்கு அமைச்சர் ஐயா உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் நாளைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். இப்ப அமைச்சர் ஐயா பிரதமரை சந்திக்கணும், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை வருதுங்க. அதனாலதான் அந்த வார்த்தை ரத்து செய்யப்பட்டு நாளை அறிவிப்பு வருமா, இல்ல அதை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு? அண்ணா, இது வந்து இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை இந்த டிரான்ச் 4ல இது வந்து இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை இந்த டிரான்ச் 4ல அரிட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டிக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஜூன்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நவம்பர் 2024 ஆக்ஷன்ல ஒரு கம்பெனி எடுத்திருக்கிறாங்க. இந்த ஆக்ஷன் நடத்தக்கூடாது, இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுங்கிறது இவங்க கோரிக்கை. 4981 ஏக்கர்ல அது இன்னைக்கு அமைச்சர் ஐயா உறுதி கொடுத்திருக்கிறாங்க. அண்ணன் ஒரு டெக்னிக்கல் கேள்வி கேட்டாங்க. பிரதமர் ஐயா தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதற்கு முன்பு தற்காலிக நிறுத்தி வைப்பு பிரதமர் ஐயா தான் எடுத்தாங்க. அமைச்சர் அவர்கள் பிரதமர் ஐயாட்ட பேசிட்டு நாளைக்கு அறிவிப்பு வருது. சார், பரந்தூர் விமான நிலைய விவகாரத்திலையும் இந்த இதுல முழுமையாக இந்த திட்டம் ரத்து செய்யப்படுமா அல்லது வேற இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. டங்ஸ்டன் இங்க தான் இருக்கு, வேற இடத்துல டங்ஸ்டன் இல்ல. அந்த இடம் முழுமையாக ரத்து செய்யப்படுமா? அப்படினா தமிழ்நாட்டிலே டங்ஸ்டன் திட்டம் இனி வராதுன்னு எடுத்துக்கலாமா? நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல டங்ஸ்டன் திட்டம் வராது. காரணம் அவங்க கண்டுபிடிச்சது இங்க மட்டும்தான். அதான் இந்த GSI ரிப்போர்ட் வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட்ல ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க கேக்குற கேள்வி நியாயமான கேள்விதான். ஒரே நிமிஷம் சகோதரி கேக்குறாங்க, ஒரே நிமிஷம். GSI வந்து அந்த ரிப்போர்ட்ட வந்து ரீஎவாலுவேட் தான் பண்ண சொல்லிருக்காங்க. மைனிங் மினிஸ்ட்ரி வந்து லாஸ்ட் டைம் ஒரு அறிக்கை. மேடம் கரெக்ட். அத நிறுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்றோம். முதல் வேலை. ரெண்டாவது, ஐயா நீங்க ஆன் ஹோல்டு ரீ எக்ஸாமின் பண்றீங்க. எங்களுக்கு முழுவதுமாக கைவிட வேண்டும் என்பதற்காக தான் இங்க வந்திருக்கோம். அந்த அறிவிப்பு தான் நாளைக்கு வருங்கம்மா. வருங்க மேடம். 4981 ஏக்கர் முழுமை எல்லா கிராம மக்களும் சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு அறிவிப்பு வருது.